4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். காத்து பஞ்சம், அதாவது பூமியிலே காத்து கிடைக்காத காலம் ஒன்று வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒரு காலம் வருமா, பூமியிலே காற்று கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருமா என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது பல நாடுகளிலே இப்பொழுது காற்று மாசுபட்டு போனதினாலே அவர்களுக்கு சுத்தமான காத்து கிடைக்காத நிலை உருவாகியிருக்கிறது. அதனுடைய விளைவாக இப்பொழுது அநேக இடங்களில் காத்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது காற்றை கேன்களிலே விற்கிறார்கள். 600 ரூபாய் ஒரு கேன். அந்த அளவுக்கு காற்று பஞ்சம் வர ஆரம்பித்திருக்கிறது. உலகத்தில் அதிக மாசு உள்ள நகரங்களிலே சைனாவுடைய ஷாங்காய் நகரம் இருக்கிறது, இந்தியாவிலே டெல்லி இருக்கிறது. அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு கலந்து சுவாசிக்க முடியாத அளவில் அது இருக்கிறது. இது போன்ற பல நகரங்கள் உலகளாவிய சுவாசிக்கிறதுக்கு காத்தில்லாத நிலைமை உருவாயிருக்கிறது. ஆனால் வேதம் சொன்ன அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இன்னும் வேற ஒரு காரியத்தை குறிக்கும். உலகளாவிய நமக்கு இந்த சேட்டிலைட் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி வைஃபை, இதைதான் முழுவதுமாய் நாம் இப்பொழுது நம்பி இருக்கிறோம். இது எல்லாம் எதை அடிப்படையாய் கொண்டது என்றால் காற்றை அடிப்படையாய் கொண்டது. காற்றில் தான் இது எல்லாம் டிராவல் ஆகிறது. நீங்கள் அனுப்புகிற செய்தி, நீங்கள் அனுப்பக்கூடியதெல்லாம் காற்றின் வழியாகத்தான். வைஃபை என்று சொல்லுகிறீர்கள், மொபைல் டேட்டா என்று சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல சேட்டிலைட் கனெக்ஷன் என்று சொல்லுகிறோம். இது எல்லாமே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் காற்றை அடிப்படையாய் கொண்டது. இந்த காற்றில் இந்த டேட்டாஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற காலம் ஒன்று வரும். நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லும், ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது காற்றை பின்தொடர்கிற காலம் ஒன்று வரும். இந்த ஓசியா புஸ்தகம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 400 வருஷங்களுக்கு முன்பதாக உள்ள புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், காற்றை பின்தொடர்கிற காலம் ஒன்று வரும். இப்பொழுது நீங்கள் அனைவரும், உலகமே காற்றைத்தான் பின்தொடர்கிறது. உங்கள் செல்போன்ல இருந்து, டிவியில இருந்து, நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு பேங்கிங்ல இருந்து, பள்ளிக்கூடம் இப்ப கூட சொல்லியிருக்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிங்க, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிங்க. அதாவது இதெல்லாம் எதை குறிக்கிறதுனால் காற்றை நம்புகிறார்கள். இப்பொழுது இவங்களோட முழு நம்பிக்கையும் காற்றில் இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே வைஃபை, சேட்டலைட் கனெக்ஷன், அப்புறம் ஆன்லைன் ஸ்கூல்ஸ் எல்லாமே அதாவது சேட்டலைட்டை நம்பி இருக்கிறது. இந்த காற்று சேட்டலைட் ஒரு நாள் பாதிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, உபதேயாவின் புஸ்தகம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வானத்துக்கு உயர ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை நான் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் இன்னும் சில காலங்களிலே உலகளாவிய சேட்டலைட் ப்ராப்ளம் ஒன்று வரும். சேட்டலைட் தொடர்பு கொள்ள முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும். சில நாட்கள், ஒரு சில நாடுகளிலே சில நாட்கள், ஒரு சில நாடுகளிலே சில வாரங்கள், ஒரு சில நாடுகளில் சில மாதங்கள் இந்த பாதிப்பு இருக்கும். சரி பண்ணுவதற்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனால் ஒரு மிகப்பெரியதான ஒரு சூரிய புயலோ அல்லது ஏதோ ஒன்று மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சேட்டிலைட் எல்லாம் சில நேரங்கள், சில மணி நேரங்கள், சில நாட்கள் வேலை செய்யாத காலம் ஒன்று வரும். அதன் அடிப்படையிலே காற்று பிடிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்தை நோக்கி தான் நாம் போகிறோம். ஒரு பக்கம் உணவு பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சம், ஒரு பக்கம் காற்று பஞ்சம். இதுக்கு நடுவில் நான் முதல் நாள் சொன்னது போல இதெல்லாம் வெளியில் நடக்கிற அடையாளங்கள். அதே போல சபைக்குள்ளையும் ஒரு அடையாளம் இருக்கிறது. சபைக்குள்ளும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. அதே நீங்கள் ஆமோஸ் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, அது எல்லாம் இருக்கிறது. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது, பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம், அந்த பஞ்ச காலம் சில வருஷங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவுக்கு முன்பதாக திருச்சபைகளிலே ஒரு 10-15 ஆண்டுகளாக வசனத்தை விட்டு வழிவிலகின திருச்சபைகள் தான் ஜாஸ்தி. வசனத்தை விட்டு வழிவிலகின ஊழியம் தான் ஜாஸ்தி. அவர்கள் எல்லோரும் உலகத்துக்கு நேராக, உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பி விட்டார்கள். ஆனால் கொரோனா நேரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை வசனத்துக்கு நேராக திருப்பினார். அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது, கொரோனாவிலே நம்மிடத்திலே பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, நம்மிடத்திலே தேவையான அளவுக்கு வசதிகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை, சிலிண்டர் கிடைக்கல,
ஐசியூல ஒரு பெட் கிடைக்கல. அப்போதுதான் ஒரு சிலருக்கு புரிந்தது, உண்மையான ஆசீர்வாதம் என்பது பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அல்ல, இதை நமக்கு தேவையானது ஜீவன். அந்த ஜீவனை சுகத்தோடு கூட வைத்திருக்கதான் உண்மையான ஆசீர்வாதம். நம்ம ஊர்ல ஒரு காரியம் சொல்வார்கள், ஆரம்பத்தில் படித்திருக்கிறோம் நாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அதை கொரோனா நேரத்தில் தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆனால் வேதாகமத்தில் சொன்ன இந்த காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை எவ்வளவு சொன்னாலும் திருச்சபை கேட்காது. கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷமாக, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமாக சபைகள் எல்லாம் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போயிருச்சு. அதுதான் பிரசங்கம், அதுக்கு தான் மரியாதை, அப்படி கூப்பிடுகிற கூட்டத்துக்கு தான் நீங்கள் போய் கொண்டிருந்தீர்கள். அதனுடைய விளைவென்ன? எவ்வளவு ஒரு சிலர் சொன்னாலும் பரிசுத்தவான்கள் வந்து சொன்னாங்க, இல்ல சபை தப்பா போகுது, இம்மைக்குரியது அல்ல மறுமைக்குரியதை பத்தி பேசுறதுக்கு தான் சர்ச். ஊழியமோ சபையோ பரலோகத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, உலகத்திலே பணக்காரன் ஆக்குவதற்கு சபை தேவையே கிடையாது. அதுக்கு உலகமே போதும். உலகத்தில் உள்ளவனுக்கு நன்றாய் தெரியும் பணக்காரன் ஆவது எப்படி என்று. உலகத்தில் எத்தனை கோடீஸ்வரன் இருக்கிறான், அவன் எல்லாம் சபையை சார்ந்தவனா? சபைக்கு வராமல் எப்படி அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள்? உலக கோடீஸ்வரர்களை எடுத்து பாருங்கள். யாராவது சபைக்கு போகிறவன் இருக்கிறானா என்று பாருங்கள். விரல் விட்டு உங்களால் எண்ண முடியும் சபைக்கு போகிற கோடீஸ்வரன்களை. ஆனால் சபைக்கு வந்து உன்னை கோடீஸ்வரன் ஆக்குகிறேன் என்று மாயையாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய கடைசி காலத்தில் உங்களை வழிவிலகிற பண்ணுகிற பிரசங்கம் தான் இருக்கிறது. தயவு செய்து விசுவாசிகள் கவனியுங்கள். பணக்காரன் ஆக்க வேண்டும் என்று இயேசு நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் உங்களை பணக்காரன் ஆக்க முடியும். ஆனால் அதற்காக இயேசு வரவில்லை, அதற்காக சிலுவை சுமக்கவில்லை, அதற்காக அவர் மரிக்கவும் இல்லை, உயிர் தழவும் இல்லை. இயேசு வந்தது உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. எந்த பணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் படிப்பும் கொடுக்காத நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. நீங்கள் திருச்சபைக்கு வரும்போது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி என்று வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்பில் வரணும். அந்த எதிர்பார்ப்பில் வந்தால் பேசுகிறவர்களும் அதை குறித்து பேசுவார்கள். நீங்கள் வரும்பொழுதே பணக்காரனாவது எப்படி, கோடீஸ்வரனாவது எப்படி, ஆஸ்தியை சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லி வருவிலனால் அதுக்கேற்ற பிரசங்கம் தான் கிடைக்கும். இன்னைக்கு கடைசி காலத்தில் வசன பஞ்சம், இந்த பஞ்சம் வந்த பிறகுதான் சபைகள் எல்லாம் தடுமாற ஆரம்பித்தது. யோசித்து பாருங்கள், கொரோனா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. இந்த கிருமியை எதிர்த்து சபை போராட முடியவில்லை. சபை கிருமியிடம் பயந்து விட்டது, சபை மூடப்பட்டு விட்டது. நான் சொல்லுகிறது அரசாங்கம் சொன்ன சட்டம் அல்ல, பயம். நீங்களும் நானும் தான் சபை. கொரோனாவை கண்டு என்ன பயம்? ஆண்டவர் எத்தனையோ கொடிய வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். சகோதரன் கூட செய்தி எடுக்கும் பொழுது எத்தனை வருஷத்து வியாதியை ஒரு நிமிஷத்தில் சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அதையெல்லாம் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிசாசின் தலையை நசுக்கினவர். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமானோம். எத்தனை ஆராதனை, எத்தனை சுகமளிக்கிற ஆராதனை, எத்தனை சுகமளிக்கிற பெருவிழாவை நாம் கண்டிருக்கிறோம். மரித்தோரை கர்த்தர் எத்தனை பேரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருச்சபையானது ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியிடம் பயந்து போய் கடந்துச்சு. காரணம் என்ன? சபை விசுவாசத்தில் வளரவில்லை. சபை பணத்திலே வளர்ந்திருக்கிறது, ஆசீர்வாதத்திலே வளர்ந்திருக்கிறது, ஆனால் விசுவாசத்தில் வளரவில்லை. சபையை கொரோனா பயமுறுத்திருச்சு. இதுதான் நடந்த உண்மை. கடந்த 15 வருஷமாக ஒரு கிருமியை கூட எதிர்ப்பதற்கு சபையினாலே திராணி கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், கொரோனா எத்தனையோ பாடங்களை உலகத்தில் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் ஒரு பாடம் சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, வசனமே நிரந்தரமானது, கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு எதுவும் காப்பாத்தாது என்பதை இந்த கொரோனா உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் ஒரு கூட்டம் திருந்தாது, இன்னும் ஒரு கூட்டம் அதுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஏமாற்றுகிற பிரசங்கமும் இருக்கும், அதை நம்புகிற ஒரு கூட்டமும் இருக்கும். விரியன் பாம்பும் இருக்கும், விரியன் பாம்பு குட்டிகளும் இருக்கும். தயவு செய்து இப்போதாவது மனம் திரும்புங்கள். நீங்கள் பூமிக்குரியதை பற்றி கவலைப்படாதிருங்கள். பரலோகம் மிக தெளிவாய் அதை கொடுக்கும். நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவனுக்கு வசனம் சொல்லுகிறது, நம் தேவை இன்ன என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிறவர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிறவர், குருவிகளுக்கு போஷிக்கிறவர், உங்களையும் என்னையும் விசேஷமாய் படைத்திருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அதிலும் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், திருச்சபைகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள். ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். நீங்களும் ஏன் இப்படி உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடுகிறீர்கள்?
உங்கள் தேவைகளை பரலோகம் தெரியும். அதின் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். 6 லட்சம் புருஷரை 40 வருஷம் போஷிக்க தெரிந்த ஆண்டவருக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாய் போஷிக்க தெரியும். இனி கொஞ்சம் வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். இன்னும் சபைக்குள்ளே வந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடாதீங்கள். மேலான ஆசீர்வாதத்துக்கு வாருங்கள். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இனி வருகிற காலங்களிலே உங்களிடத்தில் பணம் இருக்கும், வாங்குவதற்கு பொருள் இருக்காது. உங்களிடத்தில் சில நேரத்தில் பொருள் இருக்கும், அந்த பொருளின் விலை நீங்க வாங்கக்கூடிய நிலையில் இருக்காது. நீங்கள் எல்லாவற்றையும் உணர்கிற காலம் ஒன்று வருகிறது. எத்தனையோ கோடீஸ்வரன்கள் கொரோனாவிலே பார்த்தோம், டிவியில காட்டினார்கள். எத்தனையோ கோடீஸ்வரன்கள் ஒரு ஐசியூல கிடைக்காம, பெட் கிடைக்காம, ஹாஸ்பிட்டல் வாசல்ல கார்ல, அந்த காரே 40 லட்சம் 50 லட்சம் இருக்கு, அந்த கார்ல படுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு படுத்திருந்ததை நாம் பார்த்தோம். காரணம் என்ன? அவர்கள்ட்ட பணம் இல்லையா, கிரெடிட் கார்டு இல்லையா, அவர்கள் வீட்டு பீரோக்களிலே நகை இல்லையா, எல்லாம் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ்ல இருந்து எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சுவாசிக்கிற காத்து அவங்ககிட்ட இல்லை. இதை கர்த்தர் ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவர்தான் கொடுக்க முடியும். கர்த்தர் நிறுத்தினால் மூச்சு நின்று போகும். அந்த ஆண்டவர் தான் அதை கொடுக்க முடியும். ஒரு கிறிஸ்தவத்தை அறியாத அல்லது கிறிஸ்தவத்தை பத்தி தெரியாத ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ரேடியோ டிவியில சொன்னார், கொரோனா நேரத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளுகிற நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். எத்தனை துல்லியமான வார்த்தை கவனியுங்கள். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆஸ்தி அல்ல, பணம் அல்ல, கர்த்தரே மேலானவர் என்பதை புரிந்து கொள்ளுகிற இடத்திற்கு திருச்சபை வந்துவிட்டது. அப்படியும் ஒரு சில கூட்டம் புரிஞ்சுக்காது. ஒரு சில கூட்டம் இன்னும் சொல்லிக்கிட்டா இருக்கும். அப்படிதாங்க சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஆனால் பணம் வாழ்க்கை அல்ல. பணம் தேவை, அதை ஆண்டவர் தருவார். தேவை எவ்வளவு தேவையோ அவளை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நம் வாழ்க்கைக்கு தேவை கர்த்தர். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. வசன பஞ்சம் இனி இன்னும் வரும். கடைசி நாட்களிலே இன்னும் வசன பஞ்சம் வரும். தயவு செய்து சோரம் போகாதிருங்கள். நல்லா வேதம் வாசியுங்கள். ஆவியானவர் துணை கொண்டு அதை தியானியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு போங்கள். ஒருவேளை அடுத்த சில காலங்களிலே திருச்சபைக்கு போக முடியாத சூழ்நிலை வரலாம். நீங்கள் எல்லோரும் ஆன்லைனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை கொரோனா மாதிரி லாக்டவுன் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆன்லைன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் ஆன்லைனை நம்பிட்டு இருக்கு. நீங்க போய் பாருங்க, சின்ன கிராமத்திலிருந்து பெரிய பெரிய பட்டணம் வரைக்கும் பார்க்கறாங்களோ இல்லையோ லைவ் போயிட்டே இருக்கு. அது ஒரு கலாச்சாரம் ஆயிருச்சு. இப்ப லைவ் போட்டாதான் அவங்களுக்கு ஒரு பெருமை. நாங்களும் லைவ் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பார்க்கிறவர்கள் போட்டால் நியாயம், பார்க்கறதுக்கே ஆள் இல்லாதவர்களுக்கும் லைவ் போடுகிறார்கள். ஏன்னா அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. இப்ப கவனிச்சுக்குங்க, நீங்கள் ஆன்லைனில் கூட செய்தி பார்க்க முடியாத காலம் ஒன்று வருகிறது. உங்களுக்கு ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் போஷிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்னைக்கு இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான். ஹோட்டலை மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஹோட்டல் மூடிடுவாங்க. ஆனா வீட்டில் சமைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஹோட்டல் 3 நாள் கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி தான் நீங்கள் வசனத்தை தியானிக்கிறவர்களா இருப்பீர்களானால் ஒரு நாள் இந்த சபைகளோ ஆன்லைனோ இல்லாத காலம் வரும் பொழுது நீங்கள் தியானிக்கிற வசனம் உங்களை போஷிக்கும். உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த பழக்கத்துக்கு வாங்க. சிலரெல்லாம் அப்படியே முழுக்க ஊழியக்காரங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. பேசும்போதே ஊழியக்காரன் வந்து சொல்லும் போதே உங்க வசனம் தான் அப்படிம்பாங்க. ஊழியக்காரன் எவனும் வசனத்தை எழுதுனதே இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கும் வசனம் எழுதுற அளவுக்கு ஞானம் கிடையாது. ஆவியானவருடைய வசனம், அதை போதிக்கிறவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் இல்லாமல் வசனம் போதித்தால் அந்த வசனம் வெறுமையாய் இருக்கும். நீங்க சிலர்லாம் அப்படி ஊழியக்காரங்களை டிபெண்ட் ஆயிடுறீங்க. இவர் வசனம் இருக்கே, இவர் செய்தி வாரம் வரும், நம்ம கேட்டுக்கலாம். வராது. சில நேரத்தில் மூடப்பட்டிருக்கும். கிடைக்க முடியாத சூழ்நிலை ஒன்று வரும். இப்பொழுது நீங்கள் தியானிக்கிற தியானமும் நீங்கள் வாசிக்கிற வசனமும் அந்த பழக்கமும் தான் வருகிற நாட்களிலே உங்களை காப்பாற்ற போகிறது. இன்னையிலிருந்து நல்ல வசனம் படிக்கிற பழக்கத்துக்கு வாங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிற பழக்கத்துக்கு வாங்க. ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தேவை. ஒரு காலகட்டம் வரைக்கும் இருப்பார்கள். ஆனால் ஊழியக்காரர்களும் இல்லாத போது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் கூடவே இருப்பார். அந்த சூழ்நிலையிலே ஆவியானவர் உங்களை போஷிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். எனவே இந்த பஞ்சங்கள், ஒருபுறம் உணவு பஞ்சம், ஒருபுறம் தண்ணி பஞ்சம், ஒருபுறம் காற்று பஞ்சம், மறுபுறம் இந்த வசன பஞ்சம், எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் சொன்ன 2வது பஞ்சம் வந்திருக்கிறது. 3வது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம், சாவினாலும் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த சாவினாலும் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பெஸ்டிலன்சஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் எல்லாம் உலகளாவிய வரும். ஏற்கனவே நமக்கு கொரோனா வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது கொரோனாவை விட மிக மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறதாக உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. இங்க கவனிங்கள். கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது உலக சுகாதார நிறுவனத்தினுடையதான தலைவர் சொல்லி இருக்கிறாரு, கொரோனாவை விட மோசமான பெருந்தொற்று வரப்போகிறது என்று சொல்லி. இது அவர்கள் அபிஷியலாக ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பினதான சுற்றறிக்கை. இதில் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைவர் டெட்ராஸ் அதானம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவை விட மிக மோசமான ஒன்று பெருந்தொற்று உலகளாவிய வரப்போகிறது என்று. இது ஏதோ மறைமுகமாக எங்கேயோ சொன்னதல்ல, எல்லா நாடுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இது அந்த சுற்றறிக்கையினுடையது, ஒருவேளை நீங்க பார்க்க முடியாது, நான் சொல்றேன். அந்த சுற்றறிக்கையினுடையதான நகல் காப்பி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் கேட்டீர்கள். அந்த வார்த்தையில, அந்த வீடியோவில் அவர்கள் சொன்னார்கள், கொரோனாவை விட மிக மோசமான ஒரு தொற்று பரவ இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது கொரோனாவுடைய அடுத்த வேரியண்டா இல்ல புதுசா வரக்கூடியதா இப்போ ஒன்று வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஸோ இப்போ அதுவா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அது கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. சரி, அவர்கள் மட்டும்தான் சொன்னார்களா என்று பார்த்தால், அடுத்து இங்கிலாந்தினுடையதான ஆய்வு நிறுவனம், அதாவது மருத்துவ கழகம் என்று சொல்வார்கள், ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், FDA என்று சொல்வார்கள். அது மாதிரி இங்கிலாந்துடைய மருத்துவ கழகம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது, மிக மோசமான ஒரு தொற்று எந்த நேரத்திலும் உலகத்தில் பரவலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஏதோ நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் இந்த பஞ்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அல்லது யுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது, இவர் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டார்கள். இன்னைக்கு யுத்தம் வந்திருக்கிறது. பஞ்சத்தை குறித்து சொல்லும் பொழுது பஞ்சம் வரும் என்று பயமுறுத்துகிறார் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உலக தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். நானும் அவர்களும் சொன்னதில் ஒரு மாசம் கேப் தான் இருக்கு. நாங்கள் சொல்லி ஒரு மாசம் ஆயிருக்கு. இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் வேதத்திலிருந்து சொன்னோம், அவர்கள் டேட்டாஸ் வச்சு கொண்டு சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். இது உண்மை, இது நடக்கிறது, அவ்வளவுதான். இதை சொல்லுவதில் யாருக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான பயம் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட டேட்டாஸ் இருக்கிறது, நம்மிடத்துல வசனம் இருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் இருக்கு, அவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவா கேட்கணும், மோட்டிவேஷனலா கேட்கணும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம். பாசிட்டிவா மோட்டிவா சொல்லணும்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது, அல்லது உண்மையை மறைக்க கூடாது. என்ன இருக்கிறதோ அதை சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, உலக தலைவர்கள் எல்லாரும் தங்கள் நாட்டு மக்களுக்கு டிவியில நேரடியா வந்து சொல்றாங்க. சிங்கப்பூர் பிரதமர் சொல்றாரு, அப்புறம் இந்தோனேஷியா பிரதமர் சொல்றாரு, அத்தனை பேரும் நேரடியா வந்து சொல்றாங்க, நாம ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம், ஒரு மோசமான காலம் ஒன்று வருகிறது. இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய தலைவர் சொல்லுகிறாரு, ஒரு மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது என்று சொல்லி. இதை தலைவர்கள் தங்கள் ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை தயார்படுத்துகிறார்கள். வரப்போகிறதை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்கள வந்து பலப்படுத்துறாங்க. இது அப்படித்தான் எடுக்கணும். வசனத்துல சொன்னதை எடுத்து உங்களுக்கு சொன்னா ஏதோ இவங்க நாங்களுக்கு பயமுறுத்துறோம் இதெல்லாம் சொல்றோம் இல்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கேட்கிறார், உங்க வருகைக்கு அடையாளம் என்னன்னா, இயேசு அழகா சொல்லலாமே, மேகம் தோன்றும், மேகத்துல ஒரு நல்ல வெளிச்சம் ஒன்று வரும், அதுல ஒரு நல்ல முகம் தெரியும், இப்படி எல்லாம் சொல்லலாமே. வானத்திலிருந்து எக்கால சத்தம் கேட்கும், நல்ல பாடல் ஒன்று கேட்கும் சொல்லலாமே. ஏன் இயேசு சொல்லுகிறார் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சி? இயேசு கிட்ட போய் கேட்பீங்களா, என்ன ஒரு அடையாளம் கேட்டா இப்படி சொல்றீங்க, நல்ல மோட்டிவேஷனலா பேசுங்க இயேசுவேனா, அப்பாலே போ சாத்தானே என்பர். இன்னைக்குதான் அப்படி நிறைய சாத்தான் சபையை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சொல்ல விடாதபடிக்கு, சொன்னாலும் கேட்க விடாதபடிக்கு, கேட்கிறவருடைய காதுகளையும் அடக்கக்கூடியதான எத்தனையோ போலியான ஓநாய்க்கள் உங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை வேறு, நடக்கிற சம்பவம் வேறு. உலகளாவிய கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன? திருப்பியும் சொல்றேன், எப்படி ஒரு நாட்டினுடைய தலைவர் தன் ஜனங்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்துகிறாரோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் இதை தப்பிக்கிறதுக்கான வழி இன்னும் எந்த நாட்டு தலைவருக்கும் தெரியவில்லை. எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்லுகிறாங்க, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், சமாளிப்போம், பார்ப்போம், மோட்டிவேஷனா பேசுறாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியையும் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் அப்பவே இதுக்கான வழியும் சொல்லி வச்சிட்டார். எனவே உலக சுகாதார மையம் சொன்னது போல ஒரு பெரும் தொற்று உலகளாவிய பண்டா வைரஸ் ஒன்று வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு பெருந்தொற்று வரும் என்று
உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இது மூன்றாவது கொள்ளை நோய். முதலாவதாக யுத்தம், இரண்டாவதாக பஞ்சம், மூன்றாவதாக கொள்ளை நோய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.